ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மைண்ட் கிராஃப்ட் பயலுக. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 2 கேம் ப்ளே தான். ஓகேவா, நேற்றுக்கு நம்ம பார்ட் 1 போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஓகே, இந்த கேம் ப்ளேயில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஸ்டே. அதாவது இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க தூங்காமல் நம்ம வீட்டை சுற்றி ஸ்பானாக வர எல்லா மாபையும் அடித்து விரட்ட போகிறோம். ஓகே, வளன்னு கொலன்னு பேசாமல் எப்பயும் போல் வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஓகே, வாங்க போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு அங்கே நான் ஒரு பூனையை உட்கார வச்சுருந்தேன். இது குளிக்கிட்ட உட்காந்துருக்கு. எனக்கு பிடிக்கல. கிரீப்பர் வந்தாலும் மறைச்சிக்குது. பக்கத்தில் இருந்தால் உணர முடியுமா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் அது குளிக்கில் இருக்கிறதுனால தெரியலையா என்னவோ, அதை எடுத்து இங்கே உட்கார வச்சுக்குவோம். கமான் பூனை, பூனை வா 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 வா. அதனால நாங்கள் மிமிக்ரி பண்ணேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, உட்கார வச்சுக்குவோம். பூனையே தள்ளிப்போ, பேனரை மறைக்காதே. பூனை என்னை பார்க்கியா? பார்க்குது. ஓகே, நம்ம 2 கட்டையும் அப்படியே ஸ்மாலாவாக திறந்து, சாரி ஏதோ சும்மா ஒரு வார்த்தை போட்டேன். குதிக்க மாட்டேன்றேன். சரியில்லை, நம்ம ஒரு குளியலை போட்டாச்சு. என்ன செய்வோம்? அப்போ நேராக போவோம். நான் நேற்றுக்கு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ விடுங்க. அந்த வீடியோ டீட்டெயில்ஸ் நான் வீடியோ முடியும்போது சொல்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, இப்போ நேராக நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போவோம். ஃபார்ம் ஹவுஸில் ஒரு வில்லேஜரோட வீடு. ஒரு வில்லேஜர்ஸ் இல்லை, வில்லேஜர்ஸ் 7 வில்லேஜரோட வீடு. ஓகே, 6 பெட்டு. லெஃப்ட் சைடில் ஒரு பெட்டு போட்டிருக்கேன். மொத்தம் 7 பெட்டு. இந்த 7 பெட்டு ஏன்னா நீங்கள் நிறைய பிரீட் ஆகுறாங்க, பற்ற மாட்டேங்க பெட்டு. சிலர் என்ன தெரியுமாங்க, பெட்டு இருந்தும் தூங்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஒரு டார்ச்சை மட்டும் வச்சுருந்தேன் மேலே. நெக்ஸ்ட் இந்த டவர் மேலே ஏறுவோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரெக்கார்டு ஆஃபில் இருக்குன்னு நினச்சிட்டு நான் பாட்டு லூஸ் மாதிரி டவரில் ஏறிட்டு பேந்த முடிச்சுட்டு என்னடா அதை ஓடிட்டே இருக்கேன்னு பார்த்தா சைடில் ரெக்கார்டு ஓடுது. எனக்கு புகை அடிச்சிருச்சு. சரி, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணல, சும்மா ஒரு என்ன சொல்கிறது வந்துருச்சு. ஓகே, தண்ணி இங்கே இருக்குன்னு பார்த்தேன், காணாமல் போயிடுச்சு. ஓகே, நம்ம அப்படியே போவோம். போயிட்டு எனக்கு வீட் ஷீல்டும் தேவைப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீட் ஷீல்டு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. குட்டி குட்டி புல்லாம் நான் உடைக்க மாட்டேன். காடு மாதிரி வளர்ந்துருக்கிற புல்லை தான் முதல்ல உடைக்குவேன். ஃபஸ்ட்டு இதை உடைப்போம். சீடு வரல, ஏமாச்சிட்டேடா. சரி, ஓகே, நம்ம என்ன சொன்னோம், இந்த வீடியோவில் நைட் ஸ்டே பண்ண போகிறோம். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குமா இல்லையான்னு தெரில. நான் நைட் ஸ்டே நான் அவ்வளோவா நல்லா பண்ணியிருக்க மாட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். என்னை நேற்று சொல்கிறேன், வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் அந்த வீடியோ டீட்டெயில்ஸை. ஓகே, இப்போது என் அதான் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுகிட்ட காட்டேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, சாரி நான் என்ன கேட்டேன்னு என்ன சொல்ல வருங்க. நான் இல்லை எனக்கு முயல் கறி சாப்பிடணும் போல் இருக்குது, முயல் எங்கடா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். பையன் சொன்னான் பாருங்க, ஒரே பதிலே எனக்கே தெரியாதுடா அப்படின்ட்டான். எனக்கு அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரியல. இல்லை நீ என்னத்துக்குடா மைண்ட் கிராஃப்ட் விளாட்ற, பொழுதுபோக்குக்கு அப்படின்ட்டான். எனக்கு அப்படியே வந்தது வருங்க ஆத்தோரான்னு சொல்லிட்டு, சரி ஒன்றும் இல்லை நீ வாடி உன்னை மல்டிப்ளேயர் நைட்டு போட்டு பொழக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அதே மாதிரி அடுத்த வீடியோவில் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். நான் மல்டிப்ளேயர் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்த வீடியோ ரைடு போடலான்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது இப்படி ஆம்னியஸ் ரைடு இருந்து. ஓகேவா, இங்கே முயல் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். முயலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே தூரத்தில் முயல் இருக்குது, பட் அது தேவையில்லை. எனக்கு வெள்ளை கலர் முயல் தான் வேணும். ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுன்னு இருக்கும் பெருசாக. ஓகே, நான் நைட் வெயிட் பண்ணேன். எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டிக் தான் இன்றைக்கி சாப்பிட்டேன். அதுக்கடுத்து திங்கவே இல்லை. ஓகே, சாயங்காலம் இங்கே இருக்கும் அம்பு கிடக்கு, சரியில்லை. சரி இருக்கட்டும், நம்ம நேற்று அடிச்சிருப்போம் போல். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு விச்சு அடிச்சிட்டாங்க பாருங்கள். க்ளோ ஸ்டோன் டஸ்ட் இருக்காங்க. ஒரு விச்சு என்னைய போட்டு பொழந்துருச்சு. ஸ்லோனஸ் போஷனை தூக்கி அடிக்கா, அது என்னது ஹார்மிங்கா, ஆமாம் ஹார்மிங், இன்ஸ்டன்ட் டேமேஜ், அதை தூக்கி அடிக்கா. ஓகே, நைட்டில் மொஸ்ட்டு ஸ்பானான மாபு யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ரீப்பர். நம்ம முதல்ல அடிக்க போகிறதும் க்ரீப்பரை தான். ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கே. அடே பயலுகளே, வேகமாக வாங்கலே, உங்களை பொழக்கணுமில்லே, வாங்கலே வாங்க, வாங்கிட்டு வாங்க. ஓகே, முதல்ல அடிக்க போகிற மாப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ரீப்பர்.
கமான் க்ரீப்பர். ஆனால் இவன் வந்து நம்மளை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நேராக வர மாட்டான். பாருங்கள் எப்படி வரான் பாருங்கள், வளைஞ்சு என் பக்கத்தில் இருந்தால் கூட க்ரீப்பர் தடிக்க தெரிலங்க. க்ரீப்பர் வந்தால் மட்டும் ஒரு பதட்டம். ஓகே, இப்போ என் ஆர்மருக்கு வந்து நான் மெண்டிங் போட்டிருந்தேன். ஸோ இது இப்போ ரீஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தெரியுமா, மெண்டிங் வந்து போட முடியல. நானும் எங்கெங்கேயோ என்சாண்டட் புக்கெல்லாம் தேடி பார்த்து கடைசியில் எங்கே நம்ம ஒரு டெசர்ட் டெம்பிள் போனோம். அது வந்து எங்கே இங்கேருந்து பல கிலோமீட்டர் தள்ளி. அந்த க்ரீப்பர் நம்மளை பார்க்க வருது. ஆனால் ஆமாங்க, நம்மளை பார்க்க தானே வருது. போடு ஒரேடியா, அவ்வளோதான் எடுத்து போச்சு. அங்கே ஸ்கெலிட்டன் போய் பார்த்துடக்கூடாது. ஏன்னா அங்கே சுற்றி 2-3 ஸ்கெலிட்டன் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. ஓகே, லெஃப்ட் சைடில் ஒரு சாம்பி ஒரு ஸ்கெலிட்டன் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து இங்கிட்டிருந்து நம்ம என்ன சொல்லலாம், பண்டில் செய்கிறதுக்கு எனக்கு ரெசிபி இல்லைங்க. ரெசிபி இருக்குது, ஸ்ட்ரிங் இல்லை. சாம்பி அடிச்சலான்னு பார்த்தேன், எவ்வளோ தூரம் தள்ளி போய் விழுகிறேன். அடிக்கலான்னு பார்த்தேன், யார் மாதிரி எடுத்தேன். ஓகே, நான் அந்த இடத்த வந்து கட் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா, அவன் வந்து என்னை அடிச்சுட்டே இருக்காங்க நசன்ட்டு. கடைசியில் என்ன தெரியுமாச்சு, க்ரீப்பர் வந்து அந்த இடத்துல வெடிக்கன்னு சொல்லி உப்புச்சு. என்ன பண்ணிட்டேன், சடார்னு ஒரு அம்பு எடுத்து விட்டேன். அது மேலே படாமல் பின்னாடி ஒரு க்ரீப்பர் வந்துச்சு, அது மேலே பட்டு. அது எப்படி தெரியுமா, அது ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பக்கம் வந்துச்சு. அது பட்டு தூக்கி கூட எரிய மாட்டேன்ருச்சு அம்பு. திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, சாம்பி அடிக்கி. ஓகேவா, அதுந்தா இதே மாதிரி வேகம் வெடிச்சிருச்சு. அவ்வளோதான், சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறது. உங்களுக்கு போர் அடிச்சிடும் நைட் ஸ்டேயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கிறத மட்டும் காட்டிகிட்டு இருக்கேன். எவ்வளோ எக்ஸ்பி ரீஜென்ரேட் ஆயிரும்னு நினைக்கிறேன் என்னோடய ஆர்மர் லெவலெல்லாம். ரீஜென்ரேட் ஆனால் நல்லது தானே. சரி, ஓகே, நம்ம பாருங்க செல்லு எவ்வளோ லாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. செல்லு இல்லை, டேப்லெட்டு என்ன மாத்திரையா தம்பி அப்படின்னு கட்டுறாங்க. டேப், ஓகேவா, பிக் ஸ்க்ரீன் வச்ச ஒரு டேபு. ஓகேவா, இங்கேருந்து நான் அப்படியே வந்தேன். ஒரு க்ரீப்பர் எப்படி ப்ரோ, ஹவ் இஸ் திஸ் பாசிபிள் ப்ரோ, உனக்கு ஃபிசிக்ஸ் தெரியுமாடா அப்படின்னு கேட்டுற போது. அது வேறு நான் இவன் அடிக்கலான்னு பார்த்தா பின்னாடி உள்ள க்ரீப்பர் பறந்துச்சு. நல்லதான், இங்கேயே ஓட்டையை பொக்கையை போட்டு விட்டுருச்சுன்னா நான் யார் உட்காந்து அடைக்காத. உட்காந்து பராதையும் கட் பண்ணணும், வெட்டி சொல்லிக்க நமக்கு. ஓகே, நம்ம இந்த இடத்துல இந்த ஓட்டையெல்லாம் அடைக்கணும். இங்கே என்ன கன் போடுறது, இல்லை சாம்பி வில்லேஜரு. சரி, டிவியில் காலையில் பார்த்துக்கோம். இப்போதைக்கு என்ன ஒன்று, அந்த ஓட்டையை மட்டும் அடைச்சி விட்ருவோம். 1 2 அவ்வளோதான், 2 ஓட்டையை போட்டு விட்டாச்சு. ஓட்டையை அடைச்சி விட்டாச்சு, அடிச்சிட்டான். நீ சும்மா போகிறோன்னு நீ பண்ண மகா தப்பு என்ன தெரியுமா, சும்மா போகிறோன்னு அடித்தது. இவனும் தப்பு பண்ணிட்டான், அவனும் தப்பு பண்ணிட்டான். மொத்தம் 2 சாம்பி ஒரு ஸ்கெலிட்டன் தப்பு பண்ணிடுச்சு. 2த்துக்கும் நான் தண்டனை கொடுக்காம விட மாட்டேன். பார்த்தீங்களா, வீட் ஃபார்மில் வந்து 2 ஷீல்டு கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன். ஷீல்டு 4 ஷீல்டு இருக்குங்க. சரி, வாழ்த்துக்கள், கிடச்சிருச்சு நமக்கு. இங்கேருந்து அடிப்போம். படலை, ஐயோ, நான் அசிங்கப்படுறதுலேயே இருக்கேனே. சே காய்ஸ், இதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதாவது தப்பாக எய்ம் பண்ணதை கண்டுக்காதீங்க, ஓகேவா. நீயும் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு குட்டி சாம்பி தோள்பட்ட மேலே ஏறி உட்காந்துருக்குங்க, ஒரு சாம்பி மேலே. நான் சடார்னு பார்த்து என்னடா டைமண்ட் ஹெல்மெட் போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டேன். சரி, இப்போ என் உடம்புக்குள்ளே இருக்கிற ப்ரோ பிளேயர் அப்படியே ப்ரோ பிளேயர் வெளியே வந்துட்டான்டா. பாருங்கடா, ஒரு அடி இடி மாதிரி இருக்கும்டா. தம்பி ஸ்கெலிட்டன் ப்ரோ, நில்லு ப்ரோ. மிஸ் ஆகிட்டான். இப்போ பாருங்க கைஸ், அந்த வர்ற வேகத்தை வச்சு நான் கரெக்டாக அந்த குட்டி சாம்பி செத்துருச்சு. அந்த குட்டி சாம்பி செத்தது வந்து நான் குறிப்பாக அடிக்கலை, ஒரு ஃப்ரூட்டில் அடிச்சு விட்டேன், கரெக்டாக பட்டுருச்சுருந்தா. இப்போ மிஸ் ஆயிடுச்சுல்ல. அங்கே இருக்கிற எக்ஸ்பி எல்லாம் பொறுக்கியிருக்கோம். க்ரீப்பரு ஓடு. க்ரீப்பர் பார்த்துருச்சு. க்ரீப்பர் ஸ்கெலிட்டன் வேறு பார்த்துட்டான். ஐயோ, குடும்பமாக சேர்ந்து என்ன துரத்துறாங்க. குட்டி சாம்பி ஒருத்தன் பார்த்துட்டான்டா. போடுறாட்டியா, ஸ்வாடு இருக்குல்ல என்கிட்ட. இன்னும் எங்கே பாருங்க, 2 பேர் சண்டை ஓடுதாங்க. மாபும் ஜெரி இல்லையே, ஜெரி இல்லை. ஏண்டா அவன் செத்துட்டான், நான் பேசாமல் போகலாம்ல. அவனே அடித்தது கொன்னது மட்டும் இல்லாமல் என்னையும் சேர்த்து கொண்டுட்ருக்கான், வெக்கமா இல்லை. ஓகே, அந்த எலும்பு பாயக்கிட்ட இருக்கிற அம்பு வந்து எனக்கு கிடச்சிருச்சு. அம்பு இல்லை, வில்லு. ஓகேவா, ஒரு க்ரீப்பர் என்னை பார்த்துருச்சு, துரத்துது. திரும்பி பார்த்தா 2 க்ரீப்பர் இருந்துருக்குங்க. அந்த க்ரீப்பர் நின்று 3 க்ரீப்பரு. ஒரு க்ரீப்பர் தான் என்னை பார்த்து துரத்திருக்கு. சாம்பி ஆர்ஸு போடா, அவன் செத்துருவான். ஸ்பேர் வச்சுருந்தாலும் சரி, நீ என்ன நெதரைட் ஸ்பேர் வச்சுருந்தாலும் சரி, என் டைமண்ட் ஷாட்டுக்கு முன்னாடி இவனால் நிற்க முடியாதுடா. ஏன்னா பயலுக மைன்கிராஃப்ட் பயலுக. ஓகேவா,
சும்மா ஜாம்பிக்கிட்ட மாப்புக்கிட்ட டேலாக் விடுவாங்க கைஸ். நான் வந்து ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. இப்போயே சொல்லிடுறேன், நான் ப்ரோ பிளேயர் கிடையாது. ஏன்டா ப்ரோ பிளேயர் கிடையாதுன்னு சொல்கிற, ஆனால் எம்எல்ஜியும் பண்ணுற, கரெக்டாக அவங்கள குறி பார்த்தும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளூக்கில் அடிக்கிற. ஏங்க நான் பாருங்க டாப்பிக்கை மாற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஸ்பைடர் மேலே ஆமாம் ஸ்பைடர் மேலே ஸ்கெலிட்டன் உட்காந்து வருது, ஒரு கிரீப்பர் பார்த்துருச்சு. அங்கிட்டு ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். வேமா துரத்துறாங்க ஸ்பைடர் மேலே. ஓகே அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை என்னை பார்த்துட்டான். ரைட்டு, அண்ணனுக்கு வந்து இன்னைக்கு சோலையை முடிச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் சரி ப்ரோ பிளேயர் மாதிரி வசனம் பேசுனேன், அது கூட உங்களுக்கு பொறுக்கலையாடா. எதுக்குடா நீங்கள்லாம் மைண்ட் கிராஃப்ட்டுக்கு வந்தீங்க மாப்புன்னு சொல்லிட்டு. மோட்டர் ஸ்டுடியோஸ்காரன் இருக்குது. ரைட்டு, என் ப்ரோ பிளேயரை நான் வெளியே கொண்டு வரேன்னு பார்க்குறேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், அடிங்க இப்போ. ஸ்பைடர் மேலே உட்காந்து துரத்துறேன். ஐயோ குளிக்குள்ள முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு ஹார்ட் ஃபுல்லாக இருக்குது. தப்பிச்சிருன்னு நினைக்கிறேன். ஆஃப் ஹார்ட் போகிறதுக்குள்ள நான் தப்பிச்சிடணும். 10 ஹார்ட்டில் 5 பேர் கூட போயிடக்கூடாது. போடுறேன். ஏன் ஹெல்த்து செத்துருச்சா? எனக்கு எக்ஸ்பி வேணும். என் ஸ்வாடுக்கு ஹெல்த்து போயிடுச்சு பாருங்கள். என் ஸ்வாடு கூட மெண்டிங் போட்டிருந்தேங்க. மொத்தம் 5 எட்டுன்னேன், 5 6 ஷீல்டுக்கு 1 போட்டிருந்தேன். ஷீல்டுக்கு என்சான்மெண்ட் போட முடியும் அப்படின்றத லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் எனக்கு தெரியும். ஓகேவா? ஓகே இப்போ இங்கே ஒரு சாமி துரத்தினான். பயலுக்கு வந்து அப்படியே இடுப்பு மேலே ஒரு சடார்னு ஒரு ரோப்பு போர். யார் மேலே கை வச்சு தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? போய் ஒரு 9th படிக்கிற பையன்கிட்ட போய் அடி வாங்குற. நீலாம் எத்தனை வயசில் சாம்பியாக மாறினியோ? இங்கே ஒரு பனை மரத்தில் பாதி இருக்க, நீ எல்லாம் என்னை துரத்தலாமா? நான் ஒரு சின்ன பையன்டா, ஏன்ட்டு அடி வாங்குற? வெக்கமா இல்லை? ஜாம்பி இனத்தவர்கள்லாம் இவங்கள பார்த்து என்ன நினைப்பாங்க? இங்கே பாரு, சொல்லிட்டே இருக்கேன். இரு ஏண்டா உனக்கு பயம் வந்திருக்கணும்டா. ஐயோ நம்ம ஜாம்பி இனத்தில் ஒருத்தன் செத்து போயிட்டான்டா, நம்மளும் போனால் செத்துருவோமேடா அப்படின்னு சொல்லி உனக்கு பயம் வந்திருக்கணும். துரத்துற க்ரீப்பர் ப்ரோ. நான் உங்ககிட்டலாம் நான் பாட்டு ஃப்ளோ ப்ரோ. எப்படிங்க பக்கம் வந்து வெடிக்காம விட்டான்? வெடிச்சிருக்கணுமே. சரி துறம்போ போ. உண்டெல்லாம் நான் பேசி டேமேஜ் பண்ண விரும்பலை. இவங்களை மட்டும் நான் போட்டு பழக்க போகிறேன். ஏய் அண்ணன் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை கிட்ட யோசித்துருக்கணும். இன்னைக்கு உன்னை மட்டன் குஸ்கா ராட்டன் குஸ்கா போட போகிறேன்டா. என்னடா சொல்கிற? ராட்டன் ஃப்ரெஷ் தானடா. ராட்டன் குஸ்கா. குஸ்கா இல்லை குஸ்கா. இதில் அம்பில் மட்டும் இவங்க அடி வாங்கி சாக மாட்டேன்றாங்க அவ்வளோ அசால்ட்டாக. ஸ்வாடுன்னு வச்சுக்கோங்களேன் 2 அடி ஒரே அடி போட்டுக்குவாங்க. இதுலன்னா வந்து 2 அடி இப்போ பாருங்க ஒரே அடியில் செத்துருவான். அவ்வளோதான். எனக்கு அடி நான் அடி வாங்கினேன், அவனு அடி வாங்கிட்டான். ஓகே, இந்த நைட் ஸ்டே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையே நைட் ஸ்டே இப்படி முடிக்கக்கூடாது. இப்படி முடிக்கக்கூடாது. நம்ம நைட் ஸ்டே ஆரம்பித்த மாபம் க்ரீப்பர் தான், முடிக்க போகிறதும் க்ரீப்பரோட தான். அந்த பார்த்துட்டேன். வாடா மாப்பிள்ள, போடா மாப்பிள்ள. வா மாப்பிள்ள. இப்படியே உன் இனத்தவன்லாம் செத்து போயிட்டான்டா, கோலப்படாத. காட்டுக்குள்ளே இருக்கிறவன் மட்டும் அப்படி வருவான், சமமான இடத்துக்கு வருவான்ல, நேரம் பார்த்துக்கிறேன். ஐயோ சரியாமல் கொஷின் மார்க் காமிக்கிட்டேங்க. இதில் போயிடுச்சு. எனக்கு பண்டிலுக்கு எனக்கு காமிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம் பண்டில் காமிச்சு 3 தான் செய்ய முடியுமா? சரி ஓகே செய்வோம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிங்கு பத்தலை. லெதர் மட்டும் நிறையா இருக்குது, ஸ்ட்ரிங்கு வேணும். ஓகே இந்த இது ரெட்ஸ்டோன் டஸ்ட்டு, அம்பு, சீடு, போனு, ரெட்ஸ்டோன் டஸ்ட் போயிடுச்சு, சுகரு, இதெல்லாம் போட்டு வச்சுக்குவோம். ஓகே இந்த பண்டில் ஃபுல்லாகிடுச்சு. அடுத்து வந்து க்ளோஸ்டோன் டஸ்ட்டு, ஸ்டிக்கு போட முடியல, இருக்கட்டும். ஓகே இது ஃபுல்லாகிடுச்சு. அடுத்த பண்டிலில் போட்டுருவோம். ஸ்டிக்கு, லெதரு, லீடு, எண்டர்பால் போட்டுன்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும். ராட்டன் ப்ரெஷ்ஷை மட்டும் தூக்கி வெளியே போட்டுக்குவோம், ஏன்னா அது வந்து நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? ராட்டன் ப்ரெஷ்ஷை தூக்கி வெளியே போடுறா. வெளியே போடுறா. போட்டான். போயிட்டு அடுத்த கட்ட வேலை நடவடிக்கையை பார்ப்போம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியல. நல்லா வயிறு பசிக்கு சாப்பிட்டுக்குவோம். முதல்ல சாப்பிட்டு இப்போ அந்த வில்லேஜர் இருக்கான் என்னன்னு பார்ப்போம். வில்லேஜரில் ஜாம்பி வில்லேஜர். ஓகே டர்ட் பிளாக் உடச்சிட்டு காணோம். சரி ஒரு ரோட்டில் ஃப்ளஷ்ஷாக மாறிட்டாங்களோ. சரி அதுவும் இல்லை. அப்புறம் எப்படி? சரி டீஸ் பண்ணியிருப்பாங்க. போன மேலே ஊற்று பக்கெட்ட ஏறு மேலே எடுவாற்ற. இப்போ இந்த பொக்கையை வந்து மூடிடுவோம். மூடிட்டு இதையும் உடச்சிக்குவோம். எதுக்கு வெட்டியா? ஓகேவா? இங்கேருந்து பார்ப்போம், நேராக போவோம். ஓகே நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, லைக் பண்ணலை, ஷேர் பண்ணலை.
அது மட்டும் இல்லை, ஒரு கமெண்ட் கூட போடலை. அடுத்த வீடியோ என்ன பண்ணணும் நேற்றே கேட்டிருந்தேன், ஒன்றுமே சொல்லலை. இட்ஸ் ஓகே, அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட்னாச்சும் போட்டு போங்க, ஓகேவா? ஓகே, நம்ம வளர்க்குற பூனை, ஆடு, ஆடுங்க பாருங்க, குதிரை, நாய்க்கெல்லாம் என்ன பேர் இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து வந்து மல்டிப்ளேயரா ரைடான்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, பாய்.